MS Excel number format. இப்போ லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து font, alignment ரெண்டு டீடைல்ல பார்த்தோம். இப்போ இந்த நம்பர் ஃபார்மேட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டை டைப் பண்ணதுக்கு அப்புறமும் மாற்றலாம், இல்லை அந்த காலம் ஃபுல்லாகவே எனக்கு இந்த ஃபார்மேட் தான் வேணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த டிஃபைன் பண்ணுற பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ நான் டேட்டாஸ் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த எக்ஸலில் வந்து செல்ஸ் எல்லாம் இருக்கிறது என்ன ரீசன் சொன்னேன். நம்ம வந்து மெயினாக வந்து செல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எனக்கு வந்து டேட்டாவை ஃபில்டரிங், அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறையா சொல்லுவோம். அப்போ அந்த ஃபில்டர் பண்ணும்பொழுது எனக்கு ரெக்கார்டு வந்து எனக்கு என்ன இருக்கணும்னாக்கா ஒரு யூனிக் ரெக்கார்டாக இருக்கணும். யூனிக் ரெக்கார்டு இன் சென்ஸ், இப்போ நான் வந்து அட்ரஸ் டைப் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் என்ன பண்ணியிருப்பேன்னாக்கா ஒரு ஃபுல் லென்த் அடிச்சிருப்பேன். ஒரே செல்லில் ஒரு அட்ரஸ் ஃபுல்லாக இருக்கும். இதே அந்த அட்ரஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ட்ரீட் தனியாக, சிட்டி தனியாக, பின்கோடு தனியாக இருக்கும். அப்போ ஃபில் பண்ணும்பொழுது எனக்கு அந்த காலத்தில் வந்து அது நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து எனக்கு ஃபில்டர் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து டேட் இருக்கணும். இந்த டேட் ஃபார்மேட் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்மேட்டில் டைப் பண்ணுவாங்க. இப்போ வந்து 150 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க 1.50 PM அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1350 அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரே நேரத்தை குறிக்கிறது தான். இந்த ஃபார்மேட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபில்டர் பண்ணுறேன். நான் இப்போ Ctrl+ சொல்லியிருக்கேன். நான் இந்த காலத்தில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இங்கே எப்படி ஃபில்டர்ன்ற மட்டும் எனேபிள் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, இங்கே 3 இருக்கு. ஏன் இங்கே வந்து ஃபில்டர் வந்து இங்கே இந்த காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கிடையாது. ஹெட்டிங் வேணும் நமக்கு. என்ன பண்ணுறேன்னாக்கா டைம் சும்மா டைப் பண்ணுறேன். இப்போ இந்த காலத்தை செலக்ட் பண்ணி இப்போ ஃபில்டர் கொடுக்குறேன் நான். இப்போ இது ஃபில்டர் பண்ணி பாருங்க, 3 டைம் காட்டுது. ஆனால் 3மே எனக்கு வந்து ஒரே நேரம் தான். இங்கே இருக்கக்கூடியது 3மே ஒரே நேரத்தை குறிக்கிறது. இப்போ அதே என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே 0150 அப்படின்னு கொடுக்குறேன் நான். கிளிக் பண்ணி பாருங்க, மேலே வந்து இந்த ஃபார்முலா பார்ல ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் 3மே எனக்கு வருது இங்க. இப்போ அடுத்து நான் டைப் பண்ணும்போது எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா 1:50, அடுத்தது 1:50. ஸோ இப்போ என்ன பத்தி நான் ஃபீட் பண்ணும்போதே கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ஃபில்டர் பண்றேன். நான் பாருங்க, ஃபில்டர் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப 1 செகண்ட் ஹெட்டிங் எது வேணா கொடுத்துக்கலாம். 1 செகண்ட் ஃபில்டர் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணும்போது பாருங்க ஒரே ஒரு தான். ஸோ இங்கே ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ரெக்கார்ட்ஸ், எல்லா ரெக்கார்டும் காட்டாது. எல்லா ரெக்கார்டு காட்டுறது தான் இங்கே காலம், இங்கே ஃபுல்லாக வேல்யூஸ் இருக்கு. இங்கே போயிட்டு எனக்கு வந்து எனக்கு 150 மட்டும் காட்டு அப்படின்னா இங்கே காட்டும். இப்போ சப்போஸ் இங்கே 151 வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுனாக்கா 2 வந்து காமன் வேல்யூ, 1 வந்து வேல்யூ. அப்போ இங்கே ஃபில்டரில் வந்து யூனிக் வேல்யூஸ் வருது. எனக்கு சர்ச் பண்ணும்போதோ இல்லை ஃபில்டர் பண்ணும்போது 150 மட்டும் காட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அது மட்டும் காட்டும். ஸோ இந்த டேட்டா ஃபீடிங்கில் வந்து எனக்கு கரெக்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ட்ரு பண்றதுக்கு முன்னாடியோ இல்லை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமோ அதோடைய ஃபார்மேட்டை மாத்துறது, அதுதான் இங்க இருக்கக்கூடிய அந்த நம்பர் சிஸ்டம். நம்பர் வந்து நம்பர் மட்டும் குறிக்காது, இந்த காலத்தையோ இந்த செல்லையோ இந்த ரோவோடைய அந்த ஃபார்மேட்டை ஃபுல்லா நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது தான் இந்த டேப். இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை கிளிக் பண்ண உடனே அது ஜென்ரல்ல இருக்கும். ஜென்ரல்னா ஆல்ஃபா நியூமெரிக், அது நீங்க என்ன வேணா பண்ணலாம், நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட். நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா A12345 அப்படின்னு நினைக்கிறேன். இதே என்ன பண்றேனாக்கா 123456789 9 டிஜிட் 10 11 12 13 14 15 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு 1.234567 வந்துருச்சு. இப்போ இ போட்டு +14 வந்திருக்கு. அப்போ என்ன மீன் பண்ணுது அப்படின்னாக்கா +14னா மொத்தம் 14 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நான் டபுள் கிளிக் பண்றேன். எத்தனை டிஜிட் பாருங்க, 9 10 11 12 13 14 15 இருக்கு மொத்தம். அப்போ +14, அப்போ இது ஃபுல்லாவே வந்து ஒன்னாவும் +14 15 கேரக்டர்ஸ் அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணா 6 7 8, இப்போ அடிஷனல் எத்தனை கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், 3 கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன், மொத்தம் 18. ஸோ 17 பிளஸ் இது 1, மொத்தம் 18 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கேரக்டர்ஸ் ஒரு ஆதார் நம்பர் என்டர் பண்ணா கூட எடுத்துக்காது. ஆதார் நம்பர் 16 நம்பர்ஸ் இருக்கும், 4 into 4 16 இருக்கும், 2012 2012 2012 2012. ஸோ 16 வேல்யூஸ் அடிக்கிறேன் நான். என்டர் கொடுத்தா என்னாச்சு உங்களுக்கு எடுத்துக்கல. அப்போ இது எனக்கு இங்க 16 கேரக்டர்ஸ் எனக்கு டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்குடைய ரிக்குவயர்மெண்ட் வரல. எனக்கு வரணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா இங்க போய் நம்ம ஃபார்மேட்டை மாத்தணும். ஸோ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னாக்கா அந்த செல்லோட வேல்யூ என்ன இருக்குன்னாக்கா ஜென்ரல் அப்படின்னு இருக்கும், அதுல ஆல்ஃபா நியூமெரிக். இப்போ இதே நம்பருக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு கேரக்டர் ஆட் பண்றேன், ஏ அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆட் என்டர் கொடுக்குறேன் பாருங்க, அந்த ஃபுல் லென்த் வந்துருச்சு. ஸோ நம்பர் மட்டும்தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகாதே தவிர இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ ஒரு கேரக்டர் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னாக்கா அது எடுத்துக்கும். ஸோ செல்லோட காலமோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சரியா போயிடும். ஓகே ரைட். இது வந்து என்னன்னாக்கா ஜென்ரல்.
இப்போ ஜென்ரல்ல வந்து நீங்க எதுவுமே கன்சிடர் பண்ண வேணாம், டிஃபால்ட்டா ஜென்ரல்ல இருக்கும். நம்ம இனிமேல் தான் என்ன பண்ண போறோம், ஃபார்மேட்டை மாத்த போறோம். இப்போ நம்பர், இப்போ என்ன பண்றேனாக்கா நம்பர் அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு நம்பர்ன்றதை பார்க்குறோம். இப்போ 1 அப்படின்னு ஒரு நம்பரு, 1.5 ஒரு நம்பரு, 15,000.50 அப்படின்னு ஒரு நம்பரு. இப்போ இது வந்து நம்பர்னு தெரிய சொல்றதா இல்ல வந்து டாட்க்கு அப்புறம் இருக்குது பைசாவா ருபீஸான்றதெல்லாம் எதுவுமே சொல்லல. பாயிண்ட் இருக்கு, வேல்யூ இருக்கு. இங்க வந்து 0 கொடுக்கறது ஒண்ணுதான், கொடுக்காத ஒண்ணுதான். ஆனா எனக்கு காட்டக்கூடியது வந்து எனக்கு சிமிலரா காட்டணும். 1.0, 1.5, 1.5. அதாவது இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க டெசிமல் வேல்யூ வந்து ஃபிக்ஸ்ட் யூனிட்ஸா இருக்கணும். அப்ப ஃபிக்ஸ்ட் யூனிட்ஸா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணாக்கா இங்க போய் டிஃபைன் பண்ணிக்கணும். என்ன பண்ணலாம்னாக்கா இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த காலமே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க போய் நம்பர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேன்னா டிஃபால்ட்டா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் வேல்யூ எடுத்துக்கும். கிளிக் பண்ற பாருங்க, 1.00, 1.55 நம்பர் போட்டு 50 வந்துச்சு. பட் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்ல டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இங்க இருக்கு, உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க, டிக்ரீஸ் டெசிமல், இன்க்ரீஸ் டெசிமல் சொல்லி இருக்கு. இப்போ நான் கிளிக் பண்றேன், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னா 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ கரன்சிஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இல்ல வந்து டாலர் ரேட்டு, இல்ல கோல்டோடைய வேல்யூ, இல்ல பெட்ரோல் வேல்யூ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நாட்னால சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு யூனிட் வேல்யூ ₹1 472 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க, கிராம் வேல்யூ. ஸோ அந்த ஃபீட் பண்ணும்போது எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க 1.4723 அப்படின்னு வேணா கொடுக்கலாம். ஆனா 2க்கு அப்புறம் 3 எனக்கு வரல. என்ன நடந்திருக்குனாக்கா நான் இங்க 3ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வரலாம் 0 தான் வரும். ஸோ அங்கே வேல்யூ இல்லைன்னா வரும். இது நானா டிஃபைன் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிவிஷன் ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்றேன். டிவிஷன் இன் சென்ஸ் 5, இந்த பக்கம் ஒரு 7. நம்ம ஃபார்முலாஸ் பின்னாடி பார்ப்போம். இப்போ சிம்பிள் ஃபார்முலா ஈக்குவல் டு 5 டிவைட் பை the 7 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன் நான். என்னாச்சு உங்களுக்கு 0.71429. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருந்துச்சு, 5 டிஜிட். இது டிஃபால்ட் ஆகுது, இது ஜென்ரலா தான் இருக்கு, டிஃபால்ட் வேல்யூ வருது. எனக்கு இவ்வளவு காட்ட வேணாம், எனக்கு 2 டிஜிட் மட்டும் காட்டணும், 2 டிஜிட் மட்டும் காட்டணும் அப்படின்னு நான் சொல்றேன் நான். அப்ப என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க ஒண்ணு டைரக்டாவே நீங்க டிக்ரீஸ் பண்ணலாம். நான் இதை டிஃபைனா கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது பட்டனை பிரஸ் பண்ண உடனே மேல நம்பர் ஃபார்மேட்டா மாறிடும். இங்க வரும்போது பாத்தீங்கன்னாக்கா 1.4 இருந்ததுனால என்னாச்சுனாக்கா 714ன்றனால 7 வருது. இப்போ 5 அண்ட் அபவ்னா நமக்கு தெரியும், நார்மல் மேக்ஸ்ல வந்து 5 அண்ட் அபவ் என்ன ஆகும், இது வேல்யூ 2 மாறிடும். ஸோ இது நார்மலா இருக்கக்கூடிய பாருங்க. இப்போ இங்க இருக்கிறது வந்து 7 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டெசிமல் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் 4ன்றது என்ன ஆகும் உங்களுக்கு 5 மாறிடும். இப்போ இதே வந்து இந்த இடத்துல 2க்கு பதில் என்ன பண்றேன் 5 கொடுக்குறேன். இப்போ எனக்கு 2 டெசிமல் கொடுக்கும்போது என்ன ஆகும் 7 8 மாதிரி தான். ஸோ நார்மல் மேக்ஸ்ல 5 அண்ட் அபவ் வந்துச்சுன்னா அது ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நம்பர்ல இருக்கக்கூடிய நார்மல் வேல்யூ இதுதான். இப்போ நான் வந்து நம்பர் டைப் பண்ணேன், இப்போ ஆதார் நம்பரை டைப் பண்ணேன். நான் என்ன பண்ணேன் 4 டிஜிட் 2121 2121 2121. ஸோ 16 டிஜிட் நம்பர் இருக்குன்னா இது நம்பரா இருக்கும் பட்சத்தில் இப்படி ஃபுல்லா காட்டும். ஆனா எனக்கு ஆதார் நம்பர்ல டாட்டோ 0 வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி நம்பராகவும் யூஸ் பண்ணலாம், நம்பர் இல்லாம யூஸ் பண்ணலாம். அது பின்னாடி யூஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ இது நம்பர் ஃபார்மேட்ல இது ஒன்று உங்களுக்கு சரியா. இந்த சாம்பிள் காட்டுறாங்க, அதாவது இங்க இருக்கக்கூடிய டைப் பண்ண வேல்யூவை இங்க வந்து ப்ரிவியூ காட்டும் உங்களுக்கு மாற்றும் பொழுது. ஓகே ரைட். இப்போ அதுவே இப்போ இதே வந்து 1.475 கரன்சியில பார்க்குறேன். அதே 1.50 1500.500 கொடுத்துட்றேன். இது ஜென்ரல்ல இருக்கு. இதை என்ன பண்றேன் கரன்சின்னு கொடுக்குறேன். ரெண்டுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட்ல அந்த சிம்பிள் மட்டும் வரும். இந்த டெசிமல் பாயிண்ட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் எல்லாமே ஆஸ் யூஷுவலா வரும். என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் எதை பேஸ் பண்ணி வரும்னாக்கா சிஸ்டத்துல நம்ம வந்து கண்ட்ரோல் பேனல்ல ரீஜனல் செட்டிங்ஸ்ல நம்ம கரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டைம் செட் பண்ணுவோம். அந்த கரன்சின்ற ஆப்ஷன்ல நம்ம எந்த கண்ட்ரின்னு கொடுக்குறோமோ அது வரும். ஈவன் இந்த ருப்பியா சிம்பிள் இல்லைனாலும் ஆர்எஸ் வேணும்னா ஆர்எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபைன் பண்ணிக்கலாம். அது இல்லைனாலும் இங்கேயும் இப்போ டிஃபைன் பண்ணிக்கலாம். அது நம்ம அடுத்த லேட்டரா பார்ப்போம். ஸோ இந்த கரன்சியும் இந்த நம்பரும் கிட்டத்தட்ட சேம் ஃபார்மேட் தான், சேஞ்சஸ் எதுவும் வராது. அதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸும். இப்போ நான் அதை அப்படியே என்ன பண்ணேனாக்கா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி ரைட். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னாச்சுனாக்கா முன்னாடி வந்து பழைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது ஹைட் ஆச்சு. ஆனால் இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஸ்லாஷா உங்களுக்கு வருது, ஹேஷ் சிம்பிள் வருது. இந்த ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்பர் இருக்குதுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணா தெரிஞ்சிடும். ஓகே
இப்போ செலக்ட் பண்ணுறேன், இங்கே போயிட்டு அக்கௌண்டிங் கொடுக்குறேன். நான் அக்கௌண்டிங் கொடுக்கும்போது என்னாச்சுனாக்கா உங்களுக்கு இது சிம்பிள் ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா? ஸோ நம்பர் இந்த அக்கௌண்ட் லெஜரில் எழுதுவாங்க ஒரு சில பேர். ருபீஸுங்கிறது அந்த ரைட் சைடு அலைன்மெண்ட் வரும், அந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் வந்து டேட்டு. டேட் வந்து நான் வந்து எப்படி வேணால் டிஃபைன் பண்ணலாம். இன்னைக்கு டேட் வந்து 14-12-2022 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு மாறிச்சு பாருங்க. இந்த செல் வந்து என்னவா இருந்துச்சு, ஜென்ரலாக இருந்தது, கொடுத்தோடனே அவன் டேட்டுன்றதை அசைன் பண்ணிக்கிறாங்க. இதே நான் அடுத்ததுல வந்து 14-12 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். நான் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ என்னாச்சு, டேட்டு மந்த் வந்துச்சு, இயர் வரல. ஆனால் இந்த இயரோட வேல்யூ எங்கே காட்டுது, இங்கே மேலே காட்டுது. ஒன்று டபுள் கிளிக் பண்ணாவோ இல்லை மேலே கொடுத்தா வருது. அடுத்தது 1-5 மட்டும் கொடுக்குறேன் நான் 5th மே. இது எதை மீன் பண்ணுவாங்க, கரண்ட் இயரை தான் மீன் பண்ணும். கரண்ட் இயரை மீன் பண்ணும். ஆனால் எனக்கு இப்படி வரக்கூடாது, நான் வேற ஃபார்மேட்டில் வேணும், இல்லை எனக்கு இங்கே இருக்கக்கூடிய டேட் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா ஹைஃபன் வரக்கூடாது, ஸ்லாஷ் வேணும் அப்படி கொடுத்து என்ட்ரு கொடுக்க பாருங்க, மாறிடுச்சு. இருக்குது பாருங்க, ஸ்லாஷ் வேணும் எனக்கு, ஆனால் ஹைஃபன் தான் எனக்கு வருது. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக சிஸ்டத்தில் உள்ள ஃபார்மேட். ஸோ எனக்கு வந்து எங்கே நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் எந்த சாஃப்ட்வேர் எதில் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஹைஃபன் இல்லாமல் ஸ்லாஷ் கொடுத்து தான் எனக்கு வரணும்னு செட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எடுத்துக்குது. எனக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸலில் இந்த பர்டிகுலர் ஷீட்டில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணக்கூடியது தான் இங்கே இருக்கக்கூடிய டிஃபைன் வேல்யூ. இதே வந்து அடுத்த ஷீட்லையோ அடுத்த செல்லுலையோ அடுத்த காலத்தை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை மூணையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த டேட் அப்படிங்கிற ஃபார்மேட் என்னாச்சுனாக்கா கிளிக் பண்ண மாறிடுச்சு. உங்களுக்கு கிளிக் பண்ணவே இல்லை, டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. இப்போ அதுவே என்ன பண்ணுறேனாக்கா லாங் டேட்னு கொடுக்குறேன் நான். இதில் கமா வேணும், ஒரு சில இடத்துல வந்து டிசம்பர் 14 இல்லை டிசம்பர் 14 2022 அது மாதிரி ஒரு சேனல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஃபார்மேட் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் டைம் ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம். இந்த டைம் அப்படிங்கிறத இங்கே டிஃபால்ட் என்ன இருக்குது 1:15 நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே டைம் அப்படிங்கிறது குறிக்கிதான் தெரியல, ஏன்னா இங்கே கஸ்டம் சொல்லி இருக்குது. இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேனாக்கா டைம் கிளிக் பண்ணுறேன் நான். ஸோ டைம் டிஃபைன் பண்ணிங்கன்னா வித் செகண்ட்ஸோட வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1:00 PM அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் பாருங்க கேப்ஸா மாறிடுச்சு, கஸ்டம் சொல்லி இருக்கு. இதை நான் போய் டைம்ன்ற கண்ட்ரோலில் கிளிக் பண்ண என்னாச்சு பாருங்க 13. ஸோ இந்த 24 hours அந்த ரயில்வே டைம் சொல்லுவோம், அந்த டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜ் இதுங்கிறது அடுத்த இந்த செட்டை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி, பார்த்ததை டீட்டெயிலாக பார்க்குறதுங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எந்த செல் எடுத்தாலும் இங்கே இருக்கிறது கிளிக் பண்ணால் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வருது, மாறுது, சேஞ்சஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட் எடுத்துக்கிறேன் நான். இதில் போயிட்டு இந்த கீழே பாட்டம் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். இந்த ஃபார்மேட் செல்லில் போனீங்கன்னா அங்கே பார்த்த அதே சீக்வன்ஸ் அதே தான், இங்கே ப்ரிவியூ வரும். ஜென்ரலில் ஒன்றுமே சேஞ்சஸ் இருக்காது. நம்பர்ன்ற பட்சத்தில் எனக்கு எத்தனை டிஜிட் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்பர் பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி எங்கே நம்பர் இருக்குது, இங்கே இருக்குது. ஏட்டா இந்த நம்பர் என்ன பண்ணுறேனாக்கா கிளிக் பண்ணுறேன் நான். எத்தனை டிஜிட்டு, இப்போ இந்த நம்பர் ஃபார்மேட்டில் அங்கே வந்து கிளிக் பண்ணால் இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வச்சு பார்த்தோம். இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், ப்ரிவியூ தெரியும் உங்களுக்கு. டெசிமல் பாயிண்ட் பாருங்க 3 இருக்கு. இப்போ எல்லாத்துக்குமே 3 இருக்குங்களா. யூஸ் செப்பரேஷன் வேணும் அப்படின்னா அந்த கமா கொடுப்போம் நம்ம, அதாவது யூனிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், பில்லியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில். இப்போ எத்தனை டெசிமல் வந்துருக்கு பாருங்க, அதே 2 டெசிமல். இப்போ இந்த நம்பரோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம. இது 15,500 உங்களுக்கு புரியல, ரைட்டா? பாருங்க இந்த செப்பரேஷன் வந்திருக்கா. இந்த செப்பரேஷன் வேணும்னா அது எனேபிள் பண்ணிக்கலாங்க. நம்பர்ஸ் போறேன், கிளிக் பண்றேன். நம்பர்ஸ்ல எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் வேணும். செப்பரேஷன் வேணுமா வேண்டாமா, ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்தால் நெகட்டிவ் காட்டணுமா வேண்டாமா. ஓகேங்களா, இங்கே நெகட்டிவ் கிடையாது. இப்போ சப்போஸ் மைனஸ் கொடுத்து என்டர் கொடுக்குறேன் நான். மைனஸ் என்னாச்சு உங்களுக்கு, ரெட்ல காட்டுதா, பிளஸ் ஒரு செட் ஆஃப் செட் ஆயிருக்கா உங்களுக்கு. இதை விட்டு அவையா இருக்கு பாருங்க. புரியுதா நான் சொல்றது? ஓகே, இப்போ நம்பர்ஸ்ல இவ்வளவுதான். கரன்சியும் அதே மாதிரி தான், சிமிலர். என்ன ஃப்ரண்ட்ல வந்து அந்த சிம்பிள் வந்துருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. கிளிக் பண்ற பாருங்க, ஸ்கிரீன்ல எந்த சேஞ்சஸுமே தெரியல உங்களுக்கு. அதே மாதிரி அக்கௌண்டிங் அதே மாதிரி தான். அக்கௌண்டிங்ல சிம்பிள் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல வரும், சிம்பிள் அண்ட் டெசிமல் மட்டும் தான். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து டாலர் வேணும்னாக்கா
எந்த கண்ட்ரியோட டாலர், ஆஸ்திரேலியன் டாலரா, கனடாவா? இப்போ கனடா டாலர்னா ஓகே கொடுங்க. ஸோ அந்த சிம்பிள் இங்கேயும் மாற்றிக்கலாம். எனக்கு இந்த செல்லுக்கு மட்டும் தான் மாறி இருக்கு. எனக்கு இந்த செல் மாதிரி எனக்கு மற்றது வேணும், ஒவ்வொருத்தையும் கிளிக் பண்ணி மாற்றணும்னா நம்ம வேர்ட்லேயே பார்த்துருப்போம் ஃபார்மட் பெயிண்டர்ன்றது. எந்த செல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்டை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் எல்லாமே மாறிடும். ஸோ அக்கௌண்டிங்கு. அடுத்த மாதிரி டேட்டு, நான் டேட் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, இங்கே சாம்பிள்ஸ் இருக்குது. டேட்டில் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சிலதில் இயர் ஃப்ரண்ட்டில் வேணும், மந்த்து டேட் இருக்கலாம். இந்த பாருங்க ஸ்க்ரீனில் இல்லாத ஒன்று, இது கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன் நான். இயரு, மந்த்து, டேட்டு, அப்புறம் டே வேணும் எனக்கு. இப்போ டேட் வந்து எனக்கு ரஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் போய் கம்ப்யூட்டரில் போயிட்டு கீழே டைமில் போய் கிளிக் பண்ணி எனக்கு எந்த டேட்டு என்னைக்குன்னு கண்டுபிடிக்கிறதோட, இதே ஒரு 5 வருஷங்கள் 10 வருஷங்களுக்கு 32 இந்த டேட்டில் என்ன கிழமை வரும்னு கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். போய் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இங்கே டேட்டை கொடுக்க வேண்டிய ஃபார்மேட் மாற்ற வேண்டியது. இதே நான் எந்த வருஷம் பிறந்த, இப்போ இன்னைக்கு டேட் வந்து நான் பிறந்த வருஷம், பிறந்த தேதி 1/12/2022. இப்போ இதே வந்து 10 வருஷம் கழிச்சு அந்த டேட் என்னைக்கு டேட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நான். 32. ஸோ வெனஸ்டே. ஸோ இது சின்ன ஆப்ஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க, அந்த ஃபார்மேட் வரும் உங்களுக்கு. இப்போ ஸ்லாஷ் வேணும், இங்கே ஸ்லாஷ் கொடுக்கல, எனக்கு ஸ்லாஷ் வேணும்னா அது கஸ்டமைஸில் பார்ப்போம் நம்ம. அடுத்து டைம் பார்ப்போம் நம்ம. இப்போ இதே டைம் இங்கே கொடுத்துருக்கு. இந்த டைமில் வந்து பாருங்க டாட் கொடுத்து செப்பரேஷனு, அதே டைம் வந்து கோலன் கொடுத்து. ஓகேங்களா? இதே எனக்கு வந்து 15 அந்த ஹார்ஸ் பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். நீங்கள் 13 hours 15 hours இருக்கு. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குனாக்கா டைம் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்க தவிர அது ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணல. அதனால உங்களுக்கு இந்த ஃபார்மேட் மாறல. இப்போ அதே நான் தனியாக என்ன பண்ணேனாக்கா இங்கே 13:00 கொடுத்துறேன் நான். ஓகே, இப்போ உங்களுக்கு இதே டைமில் வந்து ஹார்ஸ் ப்ளஸ் மினிட்ஸ் வந்துருச்சு. இதே டைமில் போயிட்டு என்ன பண்ணேனாக்கா நார்மல் பிஎம் கொடுத்து வேணும்னு கொடுக்குறேன் நான். 1 PM ஆச்சா? 1 PMங்கிறதும் 13 அப்படிங்கிறதும் சேம். ஓகே, இப்போ எனக்கு 1 PM கிடையாது, அது வந்து 4 PM அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. 4 இல்லை, ஈவினிங் 4 என்ன வரும் உங்களுக்கு? 16 மாறிச்சா? மாற்றி பாருங்க, மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே லொக்கேஷன் வந்து இந்தியா பேஸ் பண்ணி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அங்கே பார்த்தக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் இங்கே டீட்டெயில் பார்த்துட்டோம். மீதியை பார்த்ததுக்கு அப்புறமேல இங்கே கஸ்டமைசேஷன் வரும். ஓகே.